எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வீடு கிடைக்காதான்னு வீடு தேடிட்டு இருக்கிற சொந்தங்களுக்கு ஒரு நல்ல வீடாவும் ஒரு வசதியான வீடாவும் அதுவும் நல்ல செக்யூரா இருக்கிற மாதிரி ஒரு லொகேஷன்ல கட்டியிருக்கிற ஒரு வசதியான 3BHK வீடு தான் இன்னைக்கு நம்ம ஷோல உங்களுக்காக ரிவ்யூ பண்ண போறோம். நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு 4.25 சென்ட் இடத்துல 18க்கு 25ங்கிற அளவில் வீட்டுக்கு முன்னாடி பெரிய போர்ட்டிகோ, மேசிவான வீட்டுக்குள்ள பெரிய லிவிங் ஹால், கிச்சன் கம் டைனிங், அதுலேயே யூட்டிலிட்டி ஏரியா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் வித் அட்டாச்ட் பாத்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்ட் பாத்ரூம், அது போக ஒரு பெரிய ஓப்பன் பால்கனி கொடுத்து அதில் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் நடத்திக்கிற மாதிரி ஸ்பேசியஸான பிளானிங்கோட ஒரு மெயினான லொகேஷன்ல இந்த வீட்டு கட்டியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வீட்டை பத்தி A to Z டீடைல்ஸ் ஃபுல்லாமே வீடியோல ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஷோல ரிவ்யூ பண்ண வந்திருக்க இந்த அழகான 3BHK வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4.25 சென்ட். வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டியூப்ளெக்ஸ் மாடலில் 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதிலே டெக்ஸ்சர் டிசைன்ஸ் செஞ்சுருக்காங்க. எலிவேஷனோட ஒன் சைட் கார்னரில் உடன் கிரீன்ஸ் வச்ச மாதிரி டைல்ஸ் ஒர்க் கொடுத்து அதிலே கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் வீட்டோட ஓப்பன் பால்கனி ஏரியாவில் டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கை யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட் CNC லேசர் கட் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ. இதோட மொத்த அளவு 18க்கு 25. போர்ட்டிகோட ரைட் சைட் வாலில் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக போர்ட்டிகோட சீலிங்லேயும் சன்சிலையும் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட் மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் வீட்டுக்கான போர்வெல் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே வாட்டர் சம்பையும் கட்டியிருக்காங்க. போர்ட்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே செக்டு பேட்டர்ன் டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. 4.25 சென்ட் இடம் கிடச்சிருக்கனால வீட்டை சுற்றியும் நல்லா நடந்து வர மாதிரி செட் பேக்கரி விட்டு கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நீட்டான டிசைனில் கர்விங் கொடுத்து நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் ஆன்டிஸ்கிட் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மேசிவான லிவிங் ஹால். இதோட மொத்த அளவு 16க்கு 16. ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லைட் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. வால்ஸுக்கு ஃபுல்லாமே மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வென்டிலேஷனுக்காக ஒரு ஃப்ரெஞ்ச் உட்டன் விண்டோவும் சீலிங்கில் 4 கார்னருக்கும் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரியெல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலோட வெஸ்டர்ன் சைட் வாலில் டிவியெல்லாம் மாட்டிக்கிற மாதிரி சுவிட்சஸ் அண்ட் சாக்கெட்ஸ் கொடுத்து ஆப்ஷன்ஸ் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இதோட மொத்த அளவு 11க்கு 16. வாஸ்துப்படி இந்த வீட்டோட கிச்சனை சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை ஸ்ட்ராங்கான ஃபைபர் மெட்டீரியலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட வாலை சுற்றியுமே சீலிங் வரைக்கும் ஸ்டென்சில் டிசைன்ஸ் கொடுத்து 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் வாலில் கிராசரிஸில் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு நிறைய ஷெல்ஃபும் 2 லெவலில் எல் ஷேப்பில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃப்ரண்ட் சைட்லேயே பெரிய டைனிங் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. ரைட் சைட் கார்னரில் டிசைனான ஒரு செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி வச்சுருக்காங்க. இது டைனிங் ஏரியாவிலேருந்து பின்னாடி யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான உட்டன் டோர். இந்த உட்டன் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் வீட்டோட போர்ட்டிகோ வழியாக வந்து கூட இந்த யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். யூட்டிலிட்டி ஏரியாவோட கடைசியில் 3க்கு 6ங்கிற அளவில் இன்டீரியர் கிளாசட் டைப்பில் அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. டோரா வெயிட்லெஸ் PVC டோரா வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருவாங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சால்வுட்டில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபர்ஸ்ட் சைட் பெட்ரூம் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் வீட்டோட வாஸ்துப்படி சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 11க்கு 16. பெட்ரூமோட லெஃப்ட் சைட் வாலில் கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதுபோக சவுத்தன் சைட் வாலில் 2 லெவலில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்து வென்டிலேஷனுக்காக இங்கே 2 உட்டன் விண்டோஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். டோரை வெயிட்லெஸ் PVC டோரா கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருவாங்க. பாத்ரூமோட அளவு 8க்கு 6. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு டார்க் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாஸ் லுக் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க.
அது போக பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி அடுத்து நம்ம பார்க்கறது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவும் 11x16. இங்கேயும் இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக ஆப்போசிட் வாலில் 2 உட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. சவுத்தன் சைட் வாலில் RCC லேஃப்ட் அமைச்சு கொடுத்து அதுக்கு கீழே கடப்பக்கல் வச்சு ஷெல்ஃபும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 11x6. ஃப்ளோரிங் கேண்டிஸ்கேட் டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணி கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் மாட்டி வச்சிருக்காங்க. செகண்ட் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் ஹாலோட ஒன் சைட் வாலில் ஸ்டார்கேஸ் அமைஞ்சிருக்கு. ஸ்டார்கேஸ்க்கு கீழே UPS இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கில் கிரானைட்டும் சைடு ஹேண்டல்ஸை டஃப் அண்ட் கிளாஸோட SS ஸ்டீலில் மாட்டி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே பேசேஜ் அமைஞ்சிருக்கு. பேசேஜோட கடைசியில் இந்த வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட மொத்த அளவு 11x16. இங்கே வென்டிலேஷனுக்காக 2 உடன் விண்டோஸும் ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுத்தன் சைட் வாலில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 8x6. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்க் டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசேஜோட வென்டிலேஷனுக்கும் ஸ்டெப்ஸோட வென்டிலேஷனுக்கும் இங்கே ஸ்டெப்ஸோட ஒன் சைட் வாலில் பெரிய ஃபிக்ஸ்டு உட்டன் விண்டோ மாட்டி வச்சிருக்காங்க. பேசேஜோட நார்த்தன் சைட் வாலில் கடைசியில் ஓப்பன் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்கான ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் இங்கே ஓப்பன் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. ஒரு சின்ன ஃபங்க்ஷனே நடத்திக்கிற மாதிரி ஸ்பேசஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் பால்கனி ஏரியாவோட ஃப்ரண்ட் சைடில் எலிவேஷனில் தெரிகிற மாதிரி டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பால்கனி ஏரியாவிலேருந்து டெரஸுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க மெட்டல் ஸ்டார்கேஸ். ஹெவியான மெட்டல் ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டி வச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 80 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.